பூஞ்சொல்லை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜாகிரஃபியில் ஒரு முக்கியமான பாக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஷெர்ஷா சூரி இருப்பார் பார்த்தீங்களா, அதாவது முகலாய பேரரசு காலத்தில் ஹுமாயூனுக்கு அடுத்து ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார் ஷெர்ஷா சூரி. அவர் ஷாஹி அப்படின்னு ஒரு சாலை அமைச்சிருப்பார். இந்த சாலை சிந்து பள்ளத்தாக்குலேருந்து சோனார் பள்ளத்தாக்கு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி தான் சிந்து பள்ளத்தாக்கு, இது சோனார் பள்ளத்தாக்கு. சரிங்களா? இப்போ அப்படியே பாருங்கள், கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பெஷாவர் அப்படின்றது பாகிஸ்தானில் இந்த பகுதி. ஸோ பெஷாவர்லேருந்து நேர கல்கத்தா வரையும் இந்த சாலை போட்டிருக்காரு. சரிங்களா? இந்த எண்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரையும் அந்த சாலை போட்டிருக்காரு. இது ஆங்கிலேயர்கள் காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சாலை அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த இருக்குது பார்த்தீங்களா அமிர்தசரஸ். இந்த அமிர்தசரஸ்லேருந்து இந்த சாலையை இணைச்சு அப்படியே கொல்கத்தா வரையும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் சாலை. அடுத்து பாருங்கள், இந்தியாவிலேயே மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை எண் 44. இது ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரையும் 4076 கிலோமீட்டர் நீளத்துக்கு வரும். அதாவது பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா 44 ஸ்ரீநகர்லேருந்து இந்த 44 ரோடு தான் நேராக அப்படியே கன்னியாகுமரி வரையும் வரும். சரிங்களா? இதான் என்ன அப்படின்னா NH44, மொத்தம் 4076 கிலோமீட்டர். இந்தியாவிலே மிக நீளமான சாலை, அதாவது ஜம்மு காஷ்மீரோட ஸ்ரீநகர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி வரையும். அடுத்து மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எதுனா NH47A. இது எர்ணாகுளத்திலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சின் துறைமுகத்தை இணைக்கும், வெல்லிங்டன் தீவை இணைக்கும். அதாவது 47A அப்படின்றது மிக குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை. எர்ணாகுளத்திலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கொச்சின் துறைமுகத்தை இணைக்கும். இது எதில் இருக்குது அப்படின்னா 10th புக்குப்பா. 10th புக்கில் 5வது லெசனில் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.